Have you ever tried கருப்பு கவுனி rice recipe? This ancient black rice was once a royal food in Tamil Nadu. எல்லாரும் சாப்பிடக்கூடாது, ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிடணும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ரைஸ் ரெசிபி தான் இந்த பிளாக் ரைஸ். இதில் எதனால் இந்த ரைஸ் பிளாக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆந்தோசியனன்ஸ். இதுதான் இந்த பிளாக் பிக்மெண்ட்டை இந்த ரைஸ்க்கு கொடுக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக கில் பண்ணுது. அதனால் க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, கேன்சர் வர்றதுக்கான மெயினான ரீசனே இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் தான். நம்மளோட இர்ரெகுலர் அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்னால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எல்லாமே வருது. அதனால் இதை வீக்லி ஒன்ஸ் இந்த கருப்பு கவுனி ரைஸை எடுத்துக்கோங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓவர் நைட் ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 7 to 8 விசில்ஸ் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த ரைஸ் நல்லா குக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 to 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருப்பட்டி அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் இருக்கிற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து ரிச் இன் அயன், விட்டமின் இ, ஜிங்க் இருக்கிறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க. அதுக்கப்புறமா திராட்சை இல்லை முந்திரி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கருப்பு கவுனி ரைஸ் பொங்கல் ரெசிபி ரெடி. இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். Our healthy and tasty கருப்பு கவுனி ரைஸ் ரெசிபி, simple to make and full of nutrition. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.